ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு பயங்கரமான சம்பவம் என்னென்னா, விஜய் பார்வதிக்கு ஒரு மரண பயம். பிக் பாஸ் விட்டு விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதே மாதிரி தான் வெளியில் ஓட்டிங் அனாலிசிஸுமே அப்படி தான் இருக்குது. ஓட்டிங் ரிசல்ட்ஸ் பார்த்தா பக்குன்னு இருக்குது. ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஏன்னா ஓட்டு ரொம்ப கம்மியாகிட்டு போகுது. ஈவனாக வந்துட்டு அரோரா இவங்களுக்கு கலையரசனுக்கு மேக்ஸிமம் ஒரு 2000-3000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ ரொம்பவே டஃப்பாக இருக்குது. ஏன்னா இது அன்அஃபிஷியல் ஓட்ஸ், அஃபிஷியல் ஓட்ஸ் தனியாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது தெரியல. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு நம்ம ஈஸியாக கணிக்க முடியும். பட் இங்கே விஜய் பார்வதிக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி ஈக்குவலுக்கு அரோராவுக்கு வருது, கலையரசனுக்கு வருதுன்னா இதுவே நம்ப முடியல. என்ன நடக்க போகுது தெரியல. பட் உள்ளே வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் வந்து தச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா நேற்று நடந்த ஃபஸ்ட்டு அந்த வீக்லி டாஸ்கில் நடக்கும்போது வந்து ஃபஸ்ட் ரவுண்டை முடிச்சிருவாங்க. மொத்தம் 4 ரவுண்ட் இருக்கும். அந்த தீப்பெட்டி தூக்கி போடுறது அதுவே ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு. சரிங்களா, 2வதுல மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதை நான் கிராஸ் பண்ணி வரும்போது என்னை ஒருத்தன் கூட பாராட்டவே இல்லை. அப்படியே வந்து என்னமோ பெரிய தப்பு பண்ண மாதிரியே வந்து என்னை பார்த்துட்டே இருந்தானுங்க. கூட வந்து துஷார் கெமிலாம் வந்து இது பண்ணாங்க. அங்கே கெமியும் பண்ணியிருந்தா சப்போஸ் இந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு விட்டுருப்பானுங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து அரோரா வந்து இவங்களை கலாச்சிருக்காங்க போல இருக்குது. அங்கே ஒருத்தவங்க வந்து சும்மாவே உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கலாச்சிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க, நீ இன்னும் என்கிட்ட வந்து ட்ரை பண்ணுறேன் எனக்கு தெரியுது, கொஞ்சம் அடங்கு அப்படின்ற மாதிரி. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா அரோரா நல்லா ஏற்றி விட்டுட்டே இருக்குது. அதேமாதிரி எனக்கு நாமினேஷன்ஸில் வேறு இருக்கேண்ணே, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின் போது இவர் சொல்கிறார், யார் நம்ம திவாகர், நீ எல்லாம் ஒன்றும் கவலையப்படாத, நீ நல்லா ஆக்டிவாக இருக்க, மக்கள் ஒன்று விடவே மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் வெளியில் நடக்கிற விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியும், பயங்கர டஃப்பாக போயிட்டுருக்கு. ஆனாலும் விஜய் பார்வதி போக மாட்டாங்க அப்படி தான் தோணுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி என்ன தான் நிறைய கண்டென்ட் கொடுத்தாலும் மிக்சர் சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து அதிகமான ஓட்டு வருது, இவங்களுக்குலாம் ஓட்டே வர மாட்டேங்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.